ட்ரெயினில் வரும்பொழுது பார்த்தா நிறைய விவசாய நிலங்களில் நிறைய ஆடு படுத்துக்கள், ஆட்டுக்குட்டி ஆடுவோம். ஒவ்வொருத்தரும் எங்கள் நிலத்தில் வந்து படுக்காதான், எங்கள் நிலத்தில் வந்து படுக்காதான்னு இயங்குவாங்க. ஏன்னா ஒரு நைட் அந்த ஆடுகள் 100 ஆடு 50 ஆடு படுத்துச்சுன்னா அந்த நிலம் அவ்வளவு செழிப்பாக மாறிடும், உரம். ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியாது, நம்ம இந்த நிலத்தை செழிப்பாக மாற்றிட்டோன்னு அந்த ஆட்டுக்கே தெரியாது. ஆண்டவரே அந்த ஆட்டை போல நான் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதே நமக்கு தெரிய வேண்டாம். அது எப்படி நிலத்தை அப்படியே உரம் போட்டது மாதிரி ஃப்ரெஷ் உரம் அந்த நிலத்தை ரிச் ஆக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் போடக்கூடிய விளைச்சல், அது நடக்கூடிய விதை நல்ல ஓங்கி வளர்கிறது. அதனுடைய கனிகளை நாம் புசிக்கிறோம். அரிசியோ அல்லது எள்ளோ எது விளைந்தாலும் அதை நம்ம புசித்து நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. அந்த ஸ்ட்ரென்த்தில் நம்ம போய் வேலை செய்து சம்பாதித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம், திருமணம் செய்து வைக்கிறோம். எல்லாம் எங்கேருந்து வருது? அந்த நிலம், அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறது யார்? ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள். ஆனால் அதுக்கு தெரியவே தெரியாது. அதனுடைய எஃபெக்ட் எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியவே தெரியாது. வந்து சும்மா படுத்துட்டு போயிடுது, அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணலை, ஊழியம் செய்யலை, ஜெபம் பண்ணலை, வந்து உட்காந்துட்டு போயிடுது. அதுபோல் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள். அதுபோல ஆசீர்வதிச்சுட்டோம் ஆண்டவரே.